Hello guys, welcome back to Shahid Creativity channel. இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்தியன் பைக் 3D கேமில் வந்து கோஸ்ட் இருக்கா கோஸ்ட் இல்லையான்னு பார்க்க போகிறோம். அதனால உங்களுக்கு இன்னொன்று ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்துருக்கோம். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து கண்டென்ட் இது தான். ஸோ வந்து கொஞ்ச நாளாகவே வீடியோஸ் போடல. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இது வந்து பேய் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஹாண்டட் ஹவுஸ்லாம் இருக்குது. ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, நம்ம சுப்பிரமணியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு போகணும். சுப்பிரமணி, ஓ இங்கே இருக்கியா? சரி சரி, வீட்டில் சேஃபாக இருக்கணும் சரியா? என்ன கத்திக்கிட்டே இருக்காத. சரி ஓகே கைஸ், இதோட பேரை நீங்கள் சொல்லுங்கள், என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட பேர். நீங்கள் சொல்கிற பேரை எதுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அது நம்ம வச்சிடலாம். ஸோ நம்மள்ட்ட இந்த மாதிரி 2 பைக் இருக்குது. இந்த 2 பைக்கில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், இதை பெர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வேறு பைக் கூட சொல்லுங்கள், அதை நாங்கள் கன்ஃபார்ம் பெர்மனெண்ட்டாக வச்சு ஓட்டுவோம். இது பார்ட் 1. பார்ட் 2 வந்து ஜாம்பி மோடில் வந்தாலும் வரும். சரி வாங்க, நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பலாம் வாங்க. ஸோ வந்து நம்ம கிளம்பினே இருக்கோம், போயிட்டே இருக்கோம். ஸோ வந்து போகலாம். ஏய் என்னடா வெடிக்குது கைஸ்? இந்த ஃபயர் பைக்கோட சீட் கோடு வேணும்னா சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சுப்பிரமணியோட சீட் கோடு நாங்கள் சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும். ஏய் சுப்பிரமணி பின்னாடியே வருதுடா. சாரி சாரி, என்ன சொல்றது? சரி என்னது அது இல்லை, என்ன சவுண்ட் இது தெரியலடா. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அது பொண்ணுடா. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போகிற வழியில் இருந்து போயிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து வழி மாதிரி எங்கேயாச்சும் தப்பாக போயிட்டா கூட தப்பு தான். அந்த பில்டிங் தான் இவ்வளோ நேரமாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம். இல்லை, அது பைக் வெடிச்சுட்டே இருக்கு. எனக்கு தான் கைஸ் தெரியல. இந்த ரோட்டில் வேற இது ஆள் நடமாட்டமே இருக்காதுடா. ஆமாண்ணா, இந்த இடத்துலடா என்ன கூப்பிட்டு வரலான்னு சொல்லு. ஆமாம், இங்கே நல்லா சர்ச் பண்ணு. தப்பான வழியில் மட்டும் போகக்கூடாது. தப்பான வழியில் போனோம் என்ன சும்மா விடமாட்டேன். இந்த வழி தானே? இந்த வழி இல்லைடா. ஒரு இது இங்கே எங்கேயாச்சும் இது இருக்காண்ணா, அந்த பேய் வீடு மாதிரி ஆள் இல்லாத இடம். ரொம்ப அதெல்லாம் இங்கே இல்லைப்போ, அதெல்லாம் கொல்லு மொழியில் இருக்கு. நீ கிளம்பு கிளம்பு. வடக்கண்ணாடா நீ. இந்த கதை ஓப்பன் ஆகுது. ஒரு இதுக்குள்ளே இருக்குமோ? இதுக்குள்ளெல்லாம் டிராகன் தாங்க இருக்கும்ல, எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அதே டிராகன் இருக்கு. இந்த இடமே இருட்டா இருக்கு. இந்த இடம் கரெக்டாடா? என்னது? சொன்னேன்லண்ணா. என்னடா அது? டிராகனா வந்துட்டே இருக்கே. டோர் எங்கடா? என்னண்ணா டிராகன் சவுண்ட் மாதிரி கேட்குது. ஒன்றுமே புரியல. போச்சு போச்சு போச்சு. சீக்கிரம் 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 எந்திரா. என்ன சவுண்டா அது எனக்கும் தெரியல. ஒருவேளை அது கோஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்குடா. பட் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இங்கே வேறு டோர் லாக் ஆயிடுச்சுன்னா எப்படி? இல்லை கைஸ், இப்படி ஆயிடுச்சு கைஸ். உண்மையாலே வந்து கோஸ்ட் தான். பாரு கைஸ் கைஸ், டோர் விண்டோ பார்த்தீங்களா கைஸ்? இப்போ இது இருக்கு கைஸ், ஏதோ இருக்கு.
இந்த எவ்வளோ சமூகம் நடக்க போகுது கைஸ். இதெல்லாம் ரொம்ப கோஸ்டாக இருக்கும் கைஸ். கொஞ்சம் ஹாண்டடாக தான் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். கைஸ் இந்த இடத்த நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். இந்த பில்டிங் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஷாய் அந்த பில்டிங் தானே அது? ஆமாம், இந்த பில்டிங் தான். இந்த மேப் ஸ்னைப்பர் எடுத்து பார்த்துடலாம். ஸ்னைப்பர் அதே தான், அதே காற்று. என்னடா அது இப்படிலாம் ஜில்லுன்னு அப்படி இருக்கு? ஆமாம், கோஸ்ட் இதில் கண்டிப்பாக இருக்கும்ண்ணா. போயிடலாமா? இல்லைண்ணா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தா. வந்து இங்கே நிப்பாட்டலாமா? எப்படி கனவா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த அந்த பேய் உண்மையா இல்லையான்னு பார்த்தே ஆகணும். சுப்பிரமணி, நீ வீட்டில் சேஃபாக இருக்கு, நாங்கள் வந்துடுறோம். சுப்பிரமணி நம்மளே ஃபாலோ பண்ணிக்கலாம். சார், நீ ரூட்டை மட்டும் சொல்லு, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி ஆச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. நீ இங்கே என்ன? அது கனவு தான். ஆனால் நான் உனக்கு லொக்கேஷனில் அனுப்பிச்சி விட்ருக்கேன் பாரு. இந்த லொக்கேஷன் தான் நானும் நினைக்கிறேன். தெரியுது பாருங்க பில்டிங். நான் கண்ணில் தெரியல. இன்னொரு பில்டிங் அங்கே பாரு, தெரியும். ஆமாம், நான் வந்துருச்சுண்ணா. இந்த பில்டிங் தான் நான் தேடிட்டு இருந்தேன். தும்பான கலரில் வந்துருச்சுண்ணா. ஆமாம், ஆனால் இந்த கார் ஷோரூம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மூடிட்டாங்கல்லடா. ஆமாம், ஆனால் இதுக்குள்ளே ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது என்ன உண்மையா பொய்யா? இங்கே நம்ம பைக் நிப்பாட்டினோடனே தானே மேலேருந்து கீழே விழுந்தோம். கைஸ், அதை நினச்சி பார்க்கவே முடியல. ஸோ இவனால் நம்ம அந்த மாதிரி செத்து போனால் நான் நினச்சி தான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம சாவலை, ஆனால் பைக் மட்டும்தான் மாற்றி கொண்டு வந்திருக்கோம். ஏன் நம்ம கனவுல கொண்டு போன பைக்னால் தான் நம்ம மேலே பறந்துருப்போமோ, இல்லை அந்த ஆவியோட இதா அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இங்கே வண்டி அந்த நடு ரோட்லேயே நிப்பாட்டிட்டு போகலாம். கைஸ், ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. மேலே தான் ஏதோ இருக்கு. என்னடா அது? பிளட்டு கரை. டக்குன்னு மறந்துடுச்சு. கைஸ், இங்கே கோஸ்ட் இருக்கு கைஸ். சரி, நாள் நம்ம கண் எடுப்போம். வந்துடுவோம். பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு, அங்கே போய் மேலே பார்த்து வந்துடும். இந்த கார் ஷோரூம் வந்து எப்போ கைஸ்? இந்த கார் ஷோரூம் வந்து பாரு, இந்த மேலெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல வெல்கம் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் விழுந்து கிடக்குது. கைஸ், இது வந்து எப்போ லான்ச் ஆச்சுன்னு தெரியுமா? 2000. இது வந்து இப்போ லான்ச் ஆச்சுன்னா
2012 தான் லான்ச் ஆச்சு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு கைஸ். இப்போ வந்தாச்சு. இங்கே ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். எதுக்கும் கன் எடுத்துகிட்டே போகலாம் கைஸ். எனக்கு என்னமோ இது கிட்ட போய் ஏறுனா நம்ம அப்படியே தொங்குற மாதிரியே நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பண்ணால் உயிருக்கு தான் ஆபத்து. வேணாம், விட்டுறலாம். அடுத்த பாட்டில் வேணால் இதில் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். சரி வாங்க போவோம். வர வழி என்ன? சரி. யாரா நீங்களா? யாரா நீங்கள்? ஜாம்பிடா. எப்படி இவங்களாம் வந்தாங்க? அடுத்த பாட்டில் காமிக்கிறேன்.